தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படிங்கிற ஒரு வரலாறு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் எங்கே இருக்குதுன்னா, 12வது வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் 6வது பாடமாக இருக்குது. இந்த பாடத்தை அப்படியே சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை எடுத்து பாருங்களேன். இந்த பாடம் ரொம்ப பெரிய பாடமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த பாடத்தை படித்தாலும் புரியாது. அந்தளவுக்கு போட்டு குழப்புன்னு குழப்பி எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை ரொம்ப எளிமையாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நோட்ஸை பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினா விடைகள் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்னொரு யூடியூப் சேனலை நாமளே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முந்தைய ஆண்டுகளில் எப்படியெல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பழைய கொஷின் பேப்பரை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி வீடியோவை போட்டுக்கிட்டுருக்குறோம். ப்ளஸ் தமிழ் வீடியோக்களையும் போட்டுட்ருக்கோம். ஏகப்பட்ட கண்டென்ட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் மெயினாக பேசுகிறது என்ன அப்படின்னா, அதாவது தேசியவாத அரசியலில் எப்படியெல்லாம் வகுப்புவாதம் உள்ளே பிரச்சனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பேசுகிறாங்க. முதல்ல நம்ம பார்க்குறது இந்து மத மறுமலர்ச்சி. அதாவது இந்து மதம் எப்படி மறுமலர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கூற்றை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் எப்படி மறுமலர்ச்சி அடைந்தது, முஸ்லீம்கள் எப்படி மறுமலர்ச்சி அடைஞ்சாங்க, இந்த ரெண்டு கூற்றையும் சொல்கிறது யாருன்னா சர்வப்பள்ளி கோபால் அப்படிங்கிறவர். இவர் சொன்ன கூற்றை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து மதம் எப்படி மறுமலர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா, 1875 ஆரிய சமாஜம் உருவாக்கப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தயானந்த சரஸ்வதி அவர் உருவாக்கியிருப்பார். அந்த ஆரிய சமாஜத்தின் மூலமாக தான் அரசியலில் இந்து மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையுடைய உறுப்பினராக அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவது தான் இந்தியர்களுடைய முதல் பணி, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்திங்கன்னா மத ரீதியாக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புத்துணர்ச்சியை உண்டாக்கியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்து மத மறுமலர்ச்சி அப்படிங்கிறது சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் உணர்வின் எழுச்சி. இதையும் சர்வப்பள்ளி கோபால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அலிகார் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லூரியை சையது அகமது கான் உருவாக்குறாரு. ஒரு ஸ்கூலையும் உருவாக்கியிருப்பார். அப்படி உருவானது தான் முஸ்லீம் உணர்வுடைய எழுச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 1870களில் வங்காள அரசாங்கம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. வங்காளத்தில் அப்போ யார் இருந்தாங்கன்னா பிரிட்டன்காரங்க இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரிட்டன்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கத்திலையும் நீதிமன்றத்திலையும் அலுவலகங்களையும் சில மாற்றங்களை கொண்டு வராங்க. அதாவது அங்கே பயன்படுத்தப்பட்டு இருந்த உருது மொழியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்தி மொழியை கொண்டு வராங்க. அதாவது அது வரைக்கும் அலுவலகத்திலையும் நீதிமன்றத்திலையும் அரசாங்கத்திலையும் ஆஃபீஸிலாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது உருது மொழி. ஆனால் உருது மொழியை தூக்கிட்டு இந்தி மொழியை கொண்டு வராங்க. அதே மாதிரி பாரசீக அரேபிய எழுத்து வடிவத்தை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நாகரி அப்படிங்கிற டைப்பான எழுத்து வடிவத்தை கொண்டு வர்றாங்க. இந்த மாற்றத்தை பிரிட்டன் கவர்மெண்ட் கொண்டு வந்த உடனே அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் பெரும் அச்சத்துக்குள்ளாகிறாங்க. என்னப்பா, நம்முடைய பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு இருந்ததை எல்லாத்தையும் தூக்குறாங்க, அப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்போ தான் முஸ்லீம்களுக்கான உணர்வு எழுச்சி ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், இந்து மதம் எப்படி டெவலப் ஆகுது, முஸ்லீம்கள் எப்படி டெவலப் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது பிரிட்டனுடைய பிரித்தாளும் கொள்கை. அதாவது இந்தியாவில் இருந்த மக்களை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக மேஜராக பிரித்து விட்டுட்டாங்க. இப்போ இங்கே ஒரு கூற்றை பாருங்களேன். பம்பாயுடைய ஆளுநராக இருந்த எல் பின்ஸ்டோன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பழைய ரோமானிய லட்சியமாக இருக்கிற டைவர்ட் ஈட் இம்பரா, அதாவது பிரித்தாளுதல் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோட்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பண்டைய ரோமானியத்தில் என்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க மட்டும்தான் ஒற்றுமையாக இருப்பாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தூண்டி விட்டு பிரிவினையாக உருவாக்கி விட்டுருவாங்க. யார் அதை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள், ரோமானியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி தான் நம்மளுதாக இருக்கணும், நாமளும் அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்தியாவில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து வச்சிடணும், அப்போ தான் நம்மளை எதுக்க மாட்டாங்க அப்படின்னு எல் பின்ஸ்டோன் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பிரிவினை வளரும்போது காங்கிரஸ் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து மதம் முஸ்லீம் மதம் அப்படிங்கிறத பார்க்கல.
இந்தியாவுக்கான எல்லா மக்களும் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறத தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த காங்கிரஸில் இருந்த சில இந்து மத தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய மூன்றாவது கூட்டம் எங்கே நடந்திருக்கும்னா சென்னையில் நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சென்னையில் தான் 3வது மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் பசுவதையை குற்றம் அப்படின்னு அறிவிக்க கோரி தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றியிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம், இப்படி பண்ணணும்னா மத அடிப்படையில் பிரிக்கிற மாதிரி ஆயிரும், அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவான நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சையது அகமது கான், அவருடைய பங்களிப்பை நம்ம பார்க்குறோம். இவர் வந்து இஸ்லாமில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர். இவர் தான் அலிகார் இயக்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். இவர் வந்து தொடக்கத்தில் வந்து காங்கிரஸில் தீவிரமாக இருந்திருக்காரு. பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸை விட்டு விலக ஆரம்பித்து முஸ்லீம்களுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாரு, தனியாக வேணும் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் இன்னொரு தலைவரும் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சையது அமீர் அலி. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் பிரிவி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. லண்டனில் பிரிவி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னா சையது அமீர் அலி. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் அப்படிங்கிறது பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பு, அதாவது இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சையது அமீர் அலி அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கும். அதாவது காங்கிரஸோட யாரும் போய் சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுடைய முதல் கூட்டம் பம்பாயில் நடந்திருக்கும். அந்த முதல் கூட்டத்தில் மொத்தமாக 72 பிரதிநிதி தான் கலந்துருப்பாங்க. அதில் 2 பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்கள். 2 பேர் மட்டும்தான் இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வந்திருப்பாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸில் இருந்த சில முஸ்லீம் லீக் தலைவர்களும் காங்கிரஸை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி, இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். பம்பாயை சேர்ந்த ரஹமத்துல்லா சயானி அப்படிங்கிறவர், சென்னையை சார்ந்த நவாப் சையது முகமது பகதூர் அப்படிங்கிறவர், வங்காளத்தை சார்ந்த ரசூல் அப்படிங்கிறவர். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் தலைவர்கள் தான். ஆனால் இவங்க வந்து காங்கிரஸை ஆதரிச்சிருக்காங்க. அதாவது நம்முடைய நோக்கம் விடுதலை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆதரிச்சிருக்காங்க. இப்படி இடைப்பட்ட காலத்தில் பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இதை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் அப்படிங்கிறது நடுத்தர வகுப்புகளுக்கிடையே நடந்த ஒரு மோதல். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் தான் இந்துக்கள் முஸ்லீம்கள்னு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. மனசாட்சி உள்ள இந்து முஸ்லீம் பொதுமக்கள் இதை வந்து எதையுமே கேர் பண்ணலை, அவங்க முற்றிலும் இந்த வகுப்புவாதத்திலேருந்து விலகித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்குறது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி உருவாக்கம். அதாவது காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்னு அடையாளப்படுத்திட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்காக ஒரு தனியான அமைப்பு உருவாக்குறாங்க. அதுதான் வந்து முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது. இதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குதுங்க. 1906 அக்டோபர் 1 35 முஸ்லீம் தலைவர்கள் சேர்ந்து ஆகா கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் எங்கே போகிறாங்க அப்படின்னா சிம்லாவுக்கு போகிறாங்க. சிம்லாவில் அப்போ வந்து இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக இருந்த மின்டோ பிரபு தங்கியிருக்கிறாரு. அங்கே போயிட்டு இவங்க சில சீர்திருத்தங்களை கேட்குறாங்க. அதாவது எங்கள் வகுப்புக்குன்னு சொல்லிட்டு சில சீர்திருத்தங்களை நீங்கள் கொடுக்கணும், எங்களுக்கான சலுகையை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே கேட்குறதுனால தான் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற ஐடியா உருவாக்குது. அதுதான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி. இந்த கட்சி 1906 உருவாக்கப்பட்டுருச்சு. இந்த கட்சி எப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னா, 1916 லக்னோ ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த லக்னோ ஒப்பந்தத்தில் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக் 2 பேரும் இணைந்து பங்காற்றுவாங்க. அதாவது நம்முடைய நோக்கம் இந்தியா விடுதலை, நம்ம வந்து மதவாத அடிப்படையில் பிரிவினையாக நம்ம இருக்க வேண்டாம், நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அப்படி சேரும்போது தான் முஸ்லீம் லீக் கட்சி அதாவது அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அடுத்து இந்த சமயத்தில் அகில இந்திய இந்து மகாசபை அப்படிங்கிறது எழுச்சி பெறுது. அதாவது இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு தான் இந்து மகாசபை. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, அம்பாலா அப்படிங்கிற இடத்துல வந்து 5வது பஞ்சாப் இந்து மாநாடு நடக்குது. அடுத்து பெரோஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல 6வது பஞ்சாப் இந்து மாநாடு நடக்குது. இந்து மாநாடுங்க. 5வது மாநாடு அம்பாலாவில் நடக்குது, 6வது மாநாடு பெரோஸ்பூரில் நடக்குது. இந்த 2 மாநாட்டிலையும் சில தீர்மானங்களை போடுறாங்க. அதாவது இந்துக்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை போடுறாங்க. அதன் அடிப்படையில் 1915 இந்துக்களுடைய முதல் அகில இந்திய மாநாடு நடக்குது. எங்கே நடக்குதுன்னா ஹரித்துவார் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. எங்கே நடக்குது? ஹரித்துவாரில் நடக்குது.
அங்கே வந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதுதான் அகில இந்திய இந்து மகாசபை. இந்த சபையுடைய தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேராடூன், உத்தரகாண்டில் இருக்கும். உத்தரகாண்டில் இருக்கிற டேராடூனை தலைமையிடமாக வச்சு அகில இந்திய இந்து மகாசபை அப்படிங்கிறது உருவாகுதுங்க. இந்த இந்து மகாசபை அப்படிங்கிறது இந்தியா வந்து இந்துக்களுக்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 1924 பஞ்சாப் மாகாணத்தை இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கணும், இந்துக்களுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபதி ராய் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இந்து மகாசபை வந்து அகண்ட இந்துஸ்தான், அதாவது அகண்ட பாரதம் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியா அப்படிங்கிறது இந்துக்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான முழக்கம் போல இருக்குது. சரி, கடைசியாக இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா 1927 மார்ச் 20 டெல்லியில் முஸ்லீம்களுடைய மாநாடு நடக்குது. முஸ்லீம்களுடைய மாநாடு எங்கே நடக்குது? டெல்லியில் நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து சில கருத்து முரண்பாடுகளை நீக்கிறதுக்காக ஜின்னா வந்து போராடுறாரு. இந்து முஸ்லீம் வேற்றுமையை தூக்கி போட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அதுக்காகவே இவரை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து பலன் அளிச்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பலன் அளிக்கலை. 1928 கல்கத்தாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். நல்லா பாருங்கள், 1928 கல்கத்தாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் முஸ்லீம் லீக் சொன்ன எதையுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவார்னா, இல்லை வேண்டாம், நம்ம வந்து தனியாகவே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம பிரிட்டன்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே தனித்தனியாக விலக ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த வகுப்புவாதத்துக்கு எப்படி தீர்வு வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வகுப்புவாதம் போயிட்டு இருந்த சமயத்திலேயே 1925 ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் அப்படிங்கிற அமைப்பானது உருவாகுது. ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம். அந்த சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து வி.டி. சாவர்கர் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்கள் ஆகிய நாங்கள் ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு சொல்கிறார். 1938 டிசம்பரில் வந்து காங்கிரஸுடைய செயற்குழு வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. அதாவது இந்து மகாசபையில் யார் யார் உறுப்பினராக இருக்கிறாங்களோ அவங்க வந்து காங்கிரஸில் உறுப்பினராக இருக்க தகுதி இல்லாதவங்க, அவங்க காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1938 டிசம்பரில் காங்கிரஸ் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஒற்றுமையை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் இருங்க, பிரிவினையை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை கூடுது. எப்போன்னு பார்க்கலாம். 1937 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் வந்து 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களை ஜெயிச்சிருக்கும். காங்கிரஸ் வந்து 7 மாகாணங்களை ஜெயிச்சிருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாகாணங்களில் மிகப்பெரும் கட்சியாகவே மாறி இருக்கும். ஆனால் ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா, காங்கிரஸை வேணுன்னே டவுன் பண்ணுவாங்க. அதாவது பெரிய கட்சியெல்லாம் கிடையாது, முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியும் இருக்குது, காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் வந்து பொருளை கிளப்பி போட்டுருவாங்க. அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. சேர விடுவாங்களா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ச்சி பண்ணி பிரித்து விட்டுறாங்க. அடுத்து காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைக்குது. ஆட்சி ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. காங்கிரஸ்காரங்க நிறைய பண்ணியிருக்காங்க 1937. இந்த சமயத்தில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து கருத்து முரண்பாடுகளை ரொம்ப விலகிட்டாங்க, ரொம்ப விலகி போயிட்டுருக்காங்க. 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குது. அப்போ இந்தியாவில் வந்து அரச பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னா லின்லித்கோ அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து அரச பிரதிநிதியாக இருக்கார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. அதாவது 2ஆம் உலகப் போரில் இந்தியாவும் ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அப்போ ஆட்சியில் இருந்தது காங்கிரஸை கேட்காம இந்தியாவை போரில் ஈடுபடுத்திட்டாரு. அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணுன்னா கோபம் அடைஞ்சு எங்களை கேட்காம நீங்கள் எப்படி இந்தியாவை போரில் ஈடுபடுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்சி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சட்டமன்றத்திலிருந்தும் பதவியிலேருந்து விலகிடுவாங்க. அப்படி விலகினதை மீட்பு நாளாக 1939 டிசம்பர் 22 முஸ்லீம் லீக் கொண்டாடி இருக்கும். அதாவது இதுதான் வந்து மீட்பு நாள் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து கொண்டாடி இருப்பாங்களாட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 1940 மார்ச் 26 லாகூரில் முஸ்லீம் லீக்குடைய மாநாடு நடக்கும். எங்கே நடக்குது? லாகூரில் நடக்குது. 1940 மார்ச் 26 அந்த லாகூர் மாநாட்டில் தான் அதாவது முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுது. முஸ்லீம்களுக்கான தனிநாடை பற்றி பேசின இடம் வந்து லாகூர். 1940 மார்ச் 26 பேசியிருப்பாங்க. சரி, இந்த கருத்து அப்போ தான் உருவாச்சான்னு கேட்டால் கிடையாது. இந்த கருத்தை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1930 வந்து முகமது இக்பால் அப்படிங்கிறவர் சொல்லிட்டார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர், அறிஞர். இவர் அப்பயே சொல்லிட்டார், அதாவது முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்ட்டு. 1930 அலகாபாத்தில் முஸ்லீம் லீக்குடைய ஆண்டு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டிலேயே முகமது இக்பால் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்து இந்த கருத்தை
கேம்பிரிட்ஜில் படித்த மாணவர்களில் ஒருத்தராக இருக்கிற ரஹமது அலி அப்படிங்கிறவர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக லெவல் பண்ணுறாரு. அதாவது முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஹமது அலியும் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. முஸ்லீம் லீக்குடைய அடிப்படை கோரிக்கை அப்படிங்கிறது இரு நாட்டு கொள்கை. அதாவது இந்தியாவை ரெண்டாக பிரிக்கணும், இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர் 1937 பம்பாயில் முஸ்லீம் லீக்குடைய மாநாடு நடக்கும்போது தலைமை உரையில் குறிப்பிட்டிருப்பார். அதாவது முஸ்லீம் லீக்குடைய அடிப்படை கோரிக்கைங்கிறது 2 நாட்டு கோரிக்கை அப்படிங்கிறத சொன்னவர் சர் வாசிர் ஹசன். அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. அதாவது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, 2 பேரும் வந்து ஒற்றுமையாக வர்ற மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறத காங்கிரஸ் ஆரம்பிக்கும். அந்த காங்கிரஸ் ஆரம்பித்ததை வந்து முஸ்லீம் லீக்கு வெளிப்படையாகவே நாங்கள் வந்து இதை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1946 அப்போதைய அரசு செயலாளராக இருந்த ஃபெதிக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் 3 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை தூதுக்குழு அமைப்பார். அதாவது அமைச்சரவை தூதுக்குழு அனுப்புவார். அதில் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 3 பேரும் வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் 2 பேர்கிட்டையும் இருக்கிற பிரச்சனையை எப்படிலாம் தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசும். டெல்லியில் வந்து பேசுவாங்க. காங்கிரஸ் தலைவர்களும் முகமது அலி ஜின்னாவும் அமைச்சரவை தூதுக்குழுடைய திட்டத்தை ஃபஸ்ட்டு ஏற்றுக்குவாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, 1946 ஜூலை 29 முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஆனால் 1946 ஜூலை 29 வந்து இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிமேல் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் 16 1946 வந்து நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறத செய்வாங்க. அப்போ வந்து பெரிய கலவரம் நடக்கும். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே வந்து பெரிய கலவரம் நடக்கும். அந்த கலவரம் வந்து கல்கத்தாவில் தான் ரொம்ப அதிகமாகவே நடந்துடும். கிட்டத்தட்ட 4 நாட்கள் நடக்கும். ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துருவாங்க. காந்தியடிகள் இதை பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுவார். இவங்க இப்படியே கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறதுனால கடைசியாக வேறு வழி இல்லாமல் சரி ஓகே இந்தியாவை 2ஆக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வருவார். அடுத்து இந்தியாவும் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாடாக பிரிக்கும். இப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் வகுப்பு வாரி அடிப்படையில் மக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதை வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இது வரைக்கும் நோட்ஸை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்தது? உங்கள்கிட்ட எளிமையாக சொல்லணும், அதாவது முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்லணும், அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வீடியோவை போட்டுட்ருக்கோம். உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது 2 விஷயந்தான். ஒன்று ஒரு லைக்கு, இன்னொன்று ஒரு கமெண்ட்டு. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, நம்ம புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் முதல் கேள்வியை பாருங்கள். முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? முகலாயர் காலத்தில் அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் விளங்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதாவது வங்காளத்தில் வந்து பாரசீக மொழி இருந்தது, அதை தூக்கிட்டு தான் பிரிட்டன்காரங்க இந்தி மொழியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன மொழி? பாரசீக மொழி. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். லண்டன் பிரித்விக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சையது அமீர் அலி. இவர் தான் வந்து இடம்பெற்றிருப்பார். அடுத்து பாருங்கள் 3வது கேள்வி. இதை வந்து கூற்று காரணம் அந்த டைப்பில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கூற்று என்ன பாருங்கள். 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியதான்னு கேட்டால் ஆமாம், ஏற்படுத்தியது. கரெக்டு தான். என்ன காரணம்? அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்ததுனால அவங்க ரொம்ப ஐயப்பட்டாங்க. அப்போ இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். கூற்று சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். இரு நாட்டு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் வாசிர் ஹசன் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். அதாவது டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக்குடைய வருடாந்திர மாநாட்டில் தலைமை உரை நிகழ்த்தும் போது இவர் சொல்லியிருப்பார். அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களை வெற்றி பெற்றதுன்னா மொத்தம் இருந்த 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. எந்த நாள்னு கேட்குறாங்க. 1939 டிசம்பர் 22 தான் மீட்பு நாளாக கொண்டாடியிருப்பாங்க. அடுத்து வந்து 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7வது கேள்வி வந்து பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க பார்ப்போம். அன்னி பேசண்ட் வந்து பிரம்மநாணய சபைக்காக வந்தவர். சர் சையத் அகமது கான், இவர் வந்து அலிகார் இயக்கத்தை உருவாக்கினவர். கிலாபத் இயக்கம், இதை உருவாக்கினது அலி சகோதரர்கள்.
சுத்தி இயக்கம் இதை உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி. அப்போ விடை வந்து ஆவண்ணா தான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். அதாவது 2 கூற்றை கொடுத்துட்டு எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். கூற்றை பாருங்கள். அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். ஆதரித்தாரான்னு கேட்டால் ஆமாம் ஆதரித்தார், கரெக்டு தான். அடுத்து 2வது கூற்று பாருங்கள். 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டதானா ஆமாம், கரெக்டு தான். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரிதான். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கையினாலை அனுசரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16 ஆகஸ்ட் 1946 பண்ணியிருப்பாங்க. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். வேவல் பிரபுவுக்கு பிறகு பதவியேற்றவர் யாருன்னா கடைசியாக வந்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. இவர் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையப்போ இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள் 11வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். கரெக்டு. இதை ஃபாலோ பண்ணி தான் 2 பேரையும் பிரித்து விட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து காரணம் பாருங்கள். மக்கள் 2 தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தார்கள். கரெக்டு. இந்துக்கள் இந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க, முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக்குக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சரியாக பொறுத்து சொல்கிறாங்க பாருங்கள். இந்து மத மறுமலர்ச்சி காரணம் என்னது? ஆரிய சமாஜம் தான் காரணம். கலீபா பதவி ஒழிப்பு எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா 1924 ஒழிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். லாலா லஜபதி ராய் இவர் வந்து இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாபை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னவர். ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் இதனுடைய உறுப்பினர் தான் எம்எஸ் ஹோல்வாக்கர். 12ஆம் வகுப்பில் நம்ம போட்ட எல்லா வீடியோக்களையும் தொகுத்து ஒரு பிளேலிஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எல்லா வீடியோக்கான லிங்க் இருக்குது. தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.